நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மனோஜ் தான் காரணம். மனோஜ் அந்த வீட்டில் இருந்து துரத்துனாலே போதும், பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாங்க உண்மை. நடக்கிற 100 பிரச்சனைக்கும் மனோஜ் மட்டும்தான் காரணம். 1-2 அசால்ட்டா சொல்லிட முடியாது. ஸோ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவன் மட்டும்தான் காரணம். அவனால தான் எல்லா பிரச்சனையும் நடக்கு அப்படின்றது தான் 100% உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு வந்து முத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா போன காரியம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த ஃபினான்சியர் வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எதுவுமே தெரியாமல் பண்ணலை, எல்லாமே தெரிஞ்சு நல்லா திட்டம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம முத்து மீனா சொல்ல, அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்டு, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக இருக்கிறாங்க. முக்கியமாக விஜயா வந்து ஐயோ இப்படி நடந்து போச்சே, நமக்கா இந்த நிலைமை வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அண்ணாமலை இருந்துக்கிட்டு அதுவாலாம் வரலம்மா, நீ தான் வர வச்ச, ஒன்னால தான் அந்த நிலைமையே வந்துச்சு அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. அப்பையும் பார்த்திங்கன்னா மனோஜ் அங்கேயும் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம ஏன் இந்த வீடை வித்துறக்கூடாது, இதுக்கு தான் செருப்படி வாங்கினா, வீடை விற்கிறத பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிக்காத குறையாக சொன்னாங்க. வீடை விற்கிறத பற்றி பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன தைரியத்தில் வந்து வீடை வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லி தெரியல. ஸோ வீடை வித்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பிரச்சனையாகுது. மறுபடியும் முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த வீடை பற்றி நீ ஏதாவது பேசுனியோ செருப்பால் அடிப்பேண்டா நாயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மனோஜ் எதுவும் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன். ரவி போய் கத்துறாரு, டேய் உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க, அதை தாண்டி உனக்கு ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே இவ இருந்துக்கிட்டு அது இருக்கிறது அது ஒன்று தான் ஆப்ஷன், அதை தான் நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே பயங்கர கோபம் வருது. என்னடா இவன் மனுஷ மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறானே, ஏன் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. கரெக்டு தான், எல்லாரும் யோசிக்கிறதும் கரெக்டு தான். இவன் இப்போ இப்படி ஆகலை, ஆரம்பத்துலேருந்தே அவன் அப்படி தான் இருக்கிறான். இவங்களுக்கு அவனை பற்றி லேட்டாக புரிஞ்சிருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ எல்லாரையும் திட்டினதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முத்து ஒரு ஐடியா சொல்கிறாரு. இல்லைப்பா நம்ம வந்து இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற, இருக்க வேண்டாம்னா புரியலை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா காலையில் வந்து வீடை ஜப்தி பண்ணும்போது நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிந்தாமணிக்கும் சரி அந்த ஃபினான்சியருக்கும் சரி நினச்ச விஷயங்கள் நடந்துடும். ஸோ அதை நம்ம நடக்க விடக்கூடாது, அதனால் நம்ம காலையில் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பி எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலை கேட்குறாரு, என்னப்பா சொல்கிற, எங்கேயாவது போயிடலாம்னா எங்கே போயிடலாம் நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, மீனா இருந்துக்கிட்டு மாமா நீங்கள் என்னோட வீட்டுக்கு வந்துருங்க மாமா, உங்களை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் குடும்பமே சேர்ந்து. அப்பையும் விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், என்னோட ஸ்டேட்டஸ் என்ன அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, அந்த வீட்டுக்கு நான் வர்றதா அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணாமலை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டாரு. உனக்கெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ், என்னோட கையெழுத்தை ஃபோர்ஜடியாக போடும்போது உனக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்ட விஜயா ரொம்பவே மௌனமாயிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா கண்டிப்பாக அவர் வந்து நல்லா அடிச்சே போடுவார், ஆல்ரெடி அடி வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசினா அற வாங்குவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால அண்ணாமலை சொல்லவும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து முத்து சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாரு, அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கேயாவது போய் தொலைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ரோகிணிக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இவனை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மனோஜை நீ வந்து ஆஃபீஸ்லேயே போய் தங்கிக்கோ, இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜ் ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து கிளம்பி அவங்களோட ட்ரெஸ் எடுத்து வைங்க, விடிஞ்சா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருந்தால், ஏன்னா சிந்தாமணியோட எதிர்பார்ப்பு வந்து அதுதான், அவங்க வந்து சீல் வைக்கும்போது இவங்க குடும்பத்தோடு வெளியேறணும், அதை அவங்க பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. ஸோ அந்த ஆசையை நடக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முத்து எல்லாரையும் கிளம்ப சொன்னது. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸோ வீடே முழுக்க வந்து ஒரு மயான அமைதியாக இருக்குது. என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சோகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மனோஜ் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த சோகமும் இல்லாமல் டக்குன்னு சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க, ஒன்றும் கிடையாது ப்ரோ, இதுக்கப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நான் ஆஃபீஸில் தான் தங்க போகிறேன், நீ என்ன பண்ணு, எனக்கு பெட்டு தலகாணி மட்டும் ரெடி பண்ணி
பண்ணி வச்சிரு ப்ரோ, அது போக கூலிங் வாட்டர் பிடிச்சி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் மனோஜோட மூஞ்ச பார்க்குறாங்க. ஸோ மனோஜ் ஒன்றுமே தெரியாத நாய் மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாரோட மூஞ்ச பார்க்குறான். மனோஜ் பண்ணுறது கேவலமான விஷயம் அப்படின்றது அவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்ற பார்க்குற நமக்கு தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சோக கடலில் மூழ்கிட்டாங்க. அண்ட் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டை விட்டு வெளியே வந்து காரில் ஏறி உட்காந்து வீடை மறுபடியும் இறங்கி பார்த்து, ஸோ படைப்பா படத்தில் சிவாஜி மாதிரி நம்ம அண்ணாமலை ஆக்டிங்கை போட்டு ஒரு ஃபீலிங், ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க இல்லையா, ஸோ அந்த வீடை விட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபீலிங்கில் அப்படியே எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டெத் மூடுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான், நமக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு எல்லோரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் சோகக்கடலில் இருக்கும்போது முத்து வந்து ஆறுதல் சொல்கிறாரு, ஏறுப்பா போவோம் பார்த்துக்கிறலாம், இதெல்லாம் பிரச்சனையாப்பா, கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்ம மறுபடியும் வந்து இருப்போம், அதுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ நான் அந்த ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயமாக தான் தெரியுது. ஆனால் இருந்தாலும் இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா முத்து சொல்கிற விஷயங்கள் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் ஃபினான்சியருக்கு பயம் வந்துருச்சு. ஸோ எப்படியாவது முத்து கடன் அடைச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் உடனே நோட்டீஸை விட்டு வீடை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். ஸோ பார்ப்போங்க இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நாளைக்கான எபிசோடில் அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம். நாளைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க வர்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் பூட்டிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியரும் வர்றாங்க. ஸோ வந்து பார்க்குறாங்க, அந்த ஆஃபீஸரும் கூட வந்திருக்காரு. வீட்டை சீல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, ஆல்ரெடி பூட்டுதானமாக போட்டு போயிருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிந்தாமணிக்கு வந்து அப்படியே மண்டை சூடாயிருச்சு. என்னடா இது, இவங்களை அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தா அவங்க என்ன அவமானப்படுத்திட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது. நாளைக்கு அவங்க வந்து திரும்ப வந்து தங்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் சீல் வைக்கிறேன் நான் சொல்ல முடியாது. ஸோ ஆஃபீஸரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க, எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடை சீல் வச்சுருங்க, பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க வந்தால் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடை சீல் வச்சுட்டாங்க. பட் இதில் சிந்தாமணிக்கு தான் ரொம்ப வருத்தங்க. சிந்தாமணியால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா பல கனவுகள் வந்து கண்டிருந்தாங்க. நம்ம வந்து இங்கே தான் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுறதை பார்க்க போகிறோம் நம்ம முத்து மீனா. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயா, அண்ணாமலை, ரவி, சுருதி, மனோஜ் இவங்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. முத்து மீனா அசிங்கப்பட்டு நிற்கணும், அதுவும் மீனா அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்றது தான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை வந்து பதவியிலேருந்து தோக்கடிச்சு என்னை எப்படி அசிங்கப்படுத்தினாலோ அதே மாதிரி அவள் அசிங்கப்பட்டு நிற்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்றத அவங்க ஒரே கொள்கையாக ஒரே லட்சியமாக எடுத்து தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வீடு கையை விட்டு போச்சு. ஆனால் இவங்க அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்ச விஷயத்த அவங்களால பண்ண முடியல. அதற்கான ஸ்பேஸே நம்ம மீனா கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன தான் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களால அதுவும் பண்ணியிருக்க முடியாது. அந்த இடத்துல முத்து அவங்கள நல்லா கலாய்ச்சி விட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ எப்போ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். ஓகேங்க, இப்போது இதுக்கப்புறம் இந்த சீரியலோட ரிவ்யூவை பார்க்கலாம். நடந்த விஷயங்கள் என்ன, பிரச்சனைகள் வந்து என்ன, அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்க ஒரு ஃபினான்சியர்கிட்ட திருட்டுத்தனமாக கையெழுத்து போட்டு ஒரு 38 லட்ச ரூபா வச்சுருக்குறாங்க. ஓகேவா, வாங்கியிருக்காங்க, கடனாக வாங்கியிருக்காங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி மீனா ஜெயிச்சதுனால சிந்தாமணி வந்து முடிவெடுத்துட்டாங்க மீனாவை நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவெல்லாம் சரிதான். பட் அதுக்காக அந்த ஃபினான்சியரை வச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நமக்கு லாஜிக் இருக்குது. ஏன் ஒரு ஃபினான்சியர் அப்படின்றவங்க அவங்களோட பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு கடன் கொடுப்பாங்க, ஓகே தான். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபினான்சியரும் இருப்பார். இவங்ககிட்ட அந்த வீடு இவங்களோட வீடு தான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் பட்சத்தில் பத்திரம் இன்னொருத்தர்கிட்டயே இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை திருப்பி வாங்க வச்சு, ஸோ அந்த பத்திரத்தை வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அது நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ சொசைட்டியை பற்றி நமக்கே தெரியும். பட் இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை அப்படிங்கும்போது தான் கதைக்களம் வந்து எதை யோசித்து எடுக்கிறாங்க, என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி என்னடா இது கூட தெரியாதா இவங்களுக்கு, இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் போய்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இப்படி ஒரு விஷயம் பண்ணால் இவங்களால அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணி தர முடியும். இவங்களால தர முடியாது அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது.
முடியாது, தர முடியும். அப்படி இருக்கும்போது இதுக்கு இவ்வளோ சீன் தேவையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை தோண வைக்கிறாங்க. இல்லை அப்படின்னா இவங்களுக்கு இல்லாத ஆப்ஷன் கிடையாது, கடன் வாங்கலாம். ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காங்க, முத்து பேரில் ஒரு 5 லட்ச ரூபா, ஆளுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வாங்கலாம். ஏன்னா முத்தும் பார்த்தீங்கன்னா கார் வச்சுருக்கிறாரு. ஸோ அவர் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. அவர் 10 லட்ச ரூபா கூட கடன் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது போக மனோஜோட கடையை வச்சு வாங்கலாம். ஸோ நினச்சாங்கன்னா இப்படியாவே வந்து இவங்க பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி புதுசாக இவங்க யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து என்னடா இது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிந்தாமணி டாமினேட் பண்ணுறாங்க. அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க தான் எல்லாம், அவங்க நினைக்கிற விஷயம் தான் சரி, அவங்க தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமாக அங்கே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். நம்ம பல சீரியல்களில் ரிசல்ட் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, கடைசி நேரத்தில் போய் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தோப்பாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் சீரியலோட மெயின் கான்செப்டே அதான். ஹீரோ வந்து தோக்குற மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்திங்கன்னா வில்லனுக்கு ரிப்பீட் அடித்து நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவார். இதுதான் வந்து இருக்கிறதுலே எல்லா கான்செப்டும் அதை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் அதே பேஸ் பண்ணி தான் போகும். ஆனால் இருந்தாலும் இதில் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே மிஸ் ஆகுது அண்ட் இடிக்குது. அதுதான் இங்கே பிரச்சனையும். லாஜிக் மிஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாவது வந்து கதைக்களத்து கூட ஆரம்பித்து சமுதாயத்தில் என்ன நடக்குது, எதை பேஸ் பண்ணி கொண்டு போகலாம், இது வந்து சரியா தப்பா, இப்படி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஆப்ஷன் என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயங்கள் நிறையா இருக்கும்போது அந்த எதுக்குள்ளேயுமே நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வந்து தனியாக ஒரு ரூட்டு போட்டு தாங்க போய்கிட்டு இருப்போம், நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஆப்ஷனும் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா மக்கள் வந்து யோசிப்பாங்க, மக்களுக்கு தெரியும் இது சரியா தப்பா, இவங்க கரெக்டாக தான் கொண்டு போகிறாங்களா அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இது சரி கிடையாது, கொஞ்சம் கதையை வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்க, இப்போது நாளைக்கான கதைக்களம் அண்ட் நம்ம ரோகிணியோட எண்ணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கான கதைக்களம் எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னா, மீனா வீட்டுக்கு இவங்க மொத்தமாக போவாங்க. அங்கே மீனா சத்யாவுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயத்த. மேபி ஆல்ரெடி மீனா சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க அம்மா நம்ம சந்திரா இருக்காங்களே, அவங்க வரவேற்பாங்க, வாங்க வாங்க இது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறோம்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அதால் விஜயாவில் வந்து ஜீரணிச்சிக்க முடியாது. ஏன்னா விஜயா வந்து அப்பையும் சுருதி வந்து எங்கள் வீட்டுக்கு போயிடுவோமா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே போயிடுவோம், அதுதான் நம்ம கௌரவமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட கேரக்டர். அவங்க வந்து எப்பயுமே சொகுசாக இருந்து பழக்கப்பட்டவங்க. அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பார்வதி வீட்டுக்கு போகலாம். ஏன்னா பார்வதி வீட்டில் யாருமே கிடையாது, பார்வதி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பத்தோடு சேர்ந்து பார்வதி வீட்டுக்கு போய் செட்டில் ஆனாங்கன்னா பார்வதி ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. பார்வதியோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, பேச்சு துணைக்கு யாரும் கிடையாது அப்படின்ற கேரக்டர் தான் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க போய் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இருங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஏதோ போகிறதுக்கு போக்கடை இல்லை மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் நமக்கே போர் அடிக்கிற மாதிரி அண்ட் ஓவராக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டு கதையை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் நம்மளோட ஆசை. ஸோ ஆரம்பத்துலேருந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னடா அது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேடா, இது இப்படி பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது, அதை பிடிச்சிக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோம். கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கரெக்டான எபிசோடை கரெக்டான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி கூட்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நமக்கே கொஞ்சம் போர் அடிக்குது. அண்ட் அதை போக பார்த்திங்கன்னா நடா லாஜிக்கே இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி தான் தோண ஆரம்பிச்சிருது. ஸோ கொஞ்சம் கதைக்குள்ளே போய் கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை. சரி, இப்போ ரோகிணி விஷயத்துக்கு வருவோம். ரோகிணியோட எண்ணங்கள் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது மனோஜ் கூட திரும்ப சேரணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம், அவங்களோட தாட். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்குது. அவங்க என்ன ஒரு விஷயம் எதிர்பார்த்தாங்களோ, ஏன்னா மனோஜை எல்லோரும் வீட்டை விட்டு சேர்ந்து துரத்திட்டாங்க அப்படின்னா மனோஜை நம்ம கூட கூட்டிகிட்டு வந்துடலாம், மனோஜை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிளான் தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கான தேவையே வந்து இப்போ அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். இப்போ மனோஜாவே வீட்டை விட்டு வெளியே வர போகிறாரு. மனோஜ்க்கு வந்து இதுக்கப்புறமா அந்த
வீட்டில் இடம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து மனோஜை வந்து துரத்தி விட்டுருவாங்க. நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தன், உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, நீ ஒரு மனுஷனே கிடையாதுடா, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா, உனக்கு என்னடா இங்கே வந்து தகுதி இருக்குது, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லதாக அந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கியா, இல்லை அப்படின்னா இந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ணாமாவது இருந்திருக்கியா, எதுவுமே கிடையாது. உன்னால் இந்த குடும்பம் வந்து மீண்டும் 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 ஒரு பிரச்சனைக்குள்ளேயே தான் சிக்கிக்கிட்டு இருக்கு. நீ இந்த குடும்பத்தை வந்து பாலாக்கிக்கிட்டு இருக்க, இந்த குடும்பத்தோட அழிவோட விளிம்பில் நீ கொண்டு போய் இந்த குடும்பத்தை நிறுத்தியிருக்க. நீ வந்து ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. ஒரு மனுஷனாக இருக்கும் பட்சத்தில் யோசிப்பா, இது இப்படி செய்யலாமா, இது இப்படி செஞ்சால் சரியாக வருமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஆனால் இது வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் டோட்டலாகவே வந்து வேறு ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு, வேறு மாதிரி எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் இப்படி பண்ணுறது கூட நமக்கு செகண்டரி தான். ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, இவன் வந்து திரும்ப இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு என்னத்தை வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. ஒரு தப்பு பண்ணானா அவனுக்கு அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவன் திரும்ப அந்த தப்பை வந்து செய்யாமல் இருப்பான். இவங்க வந்து எந்த தப்புமே தண்டனை கொடுக்கல அப்படிங்கும்போது அப்போ அவன் என்ன செய்வான், நம்மளை யார் என்ன சொல்லுவான், நம்ம பண்ணுறது தான்டா சரி, நம்மளை யார் எதிர்க்க இருக்கிறதா, நம்ம யார் நம்மளை கேட்பா முதல்ல அப்படின்னு அந்த ஒரு இடத்துக்கு வந்து அவன் நகர்ந்துருவான். இப்போ அதை தான் மனோஜ் பண்ணியிருக்கான். இப்போ மனோஜ் அந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டான். ஓகே, நம்மளை யார் கேட்குறதுக்கு இருக்கா, நம்மளை யார் கேட்பா, நம்ம நினைக்கிறது தான் சட்டம், நம்ம வைக்கிறது தான் ரூல்ஸ், நம்மளை தாண்டி யாரும் எந்த விஷயத்தையும் கேட்டுறக்கூடாது, பேசிடக்கூடாது அப்படின்றதுல அவன் மிக 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 தெளிவாக இருப்பான். அதுதானே அவன் ஆசைப்பட்டான், நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நம்மளை யாரும் ஒன்று எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு தானே அவன் நினச்சான். ஸோ அந்த விஷயங்கள் தானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இவனுக்கு ஆரம்பத்தில் இவன் தப்பு பண்ணும்போதே இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தகுதியே கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி அந்த நாயை துரத்தி விட்டுருந்தா, இன்றைக்கி அந்த நாய் வந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வச்சுட்டு போய் அடகு வச்சுருக்குமா, இல்லது கூட காசு தான் வாங்கியிருக்குமா? ஏன் விஜயா தப்பு பண்ணும்போதே விஜயாவுக்கு வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ விஜயா திரும்ப இந்த தப்பை பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பாங்க, ஆஹா நம்ம இப்படி பண்ணுனா அவங்க ரிப்பீட்டடாக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க, நம்ம திரும்ப தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சு ஒரு குடும்பம்னா மன்னிக்கலாம், ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை மன்னிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா மனோஜை மட்டும் துரத்தாமல் மனோஜ் கூட சேர்ந்து விஜயாவை துரத்தி விட்டுருக்கணும். நீ வந்து உன் பையன் கூட கிளம்பு, அவனுக்காக தானே எல்லா விஷயமும் பண்ண, கண்டிப்பாக அவன் உன்னை பார்த்துக்குருவான், உனக்கு தேவையான விஷயங்கள் அவன் செய்வான், ஸோ நீ கிளம்புமா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அவனையும் சேர்த்து நம்ம விஜயாவையும் சேர்த்து 2 பேரையும் சேர்த்தே துரத்தி விட்டுருந்துருக்கலாம். ஸோ அப்படி துரத்தி விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குமா, ஆஹா இதெல்லவா சீரியல், இப்படி தான் இருக்கணும் சீரியல் தான் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்காதது நமக்கு பெரிய வேதனை தான். ஏன்னா இவன் வந்து திரும்ப நான் திருந்திடுவான்னு நினைக்கிறீங்களா? இப்போது இந்த விஷயம் வந்து நடக்கலை, அல்லது இப்போ வேறு ஒரு விஷயம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இவன் திருந்தி, ஆஹா நம்ம அப்பா வந்து நம்மளை மன்னிச்சு விட்டுட்டாருப்பா, இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணவே கூடாது, நம்ம வந்து திருந்திட்டோம், நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷனாக மாறிட்டோம், நம்ம திருந்திடுவோம், அப்பாவுக்கு நம்ம இதுக்கு மேலே பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி அவன் திருந்திடுவான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, அவன் திருந்த மாட்டான். ஏன்னா அவனோட கேரக்டர் வந்து திருந்துறதுக்கான கேரக்டரே கிடையாது. ஸோ ஒரு தடவை தப்பு பண்ணும்போது மன்னிக்கிறாங்க அப்படின்னா, 2வது தரும்போது அதே தப்பை பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். நீ வீட்டை விட்டு வெளியே போடா, நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு லாயக்கே கிடையாதுரா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். ஸோ அப்படி செய்யாததுனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பிரச்சனையும் நம்ம முத்தோட தலையில் வந்து விடிஞ்சிருக்குது. நீ தான்ப்பா இந்த பிரச்சனையை பார்க்கணும், இப்போ அசால்ட்டாக சொல்லிட்டாங்க, நீ தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும், நீ தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்கிறதெல்லாம் சரிதான், இந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அதுக்குன்னு இவன் எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு வருவானா, அவர் போய் முடிச்சுட்டு வரணுமா, இதெல்லாம் நியாயமாக வருமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ முத்து இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விட்டாருன்னா உண்டே தவிர்த்து, மற்றபடி இந்த பிரச்சனை வந்து முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துக்கே நம்ம வர முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் முடியாது அப்படின்றது தான் உண்மை. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனையினால் அடுத்தடுத்து பெரிய பெரிய இஷ்யூவெல்லாம் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம முத்து மீனாவுக்கு எதிராகவே இருந்தாலும் ஒரே ஒரு மேஜிக் நடக்கும். இந்த வீடு திரும்ப இவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த ஒரு விஷயம் நடக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த வீடு சிந்தாமணி கைக்கோ அந்த ஃபினான்சியர் போட்டவன் கைக்கோ போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக முத்து மீனா நடுத்தருவில் நிற்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி அந்த வீடு போகிறதா இருந்தால் தான் எதுக்காக திரும்ப போய் இவங்க அந்த 10 லட்ச ரூபாயை கொடுக்கணும்? உடனே அவசரமாக போகிறாங்க, 10 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்தாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் 3 மாதம் டைம் கேட்டிருக்காங்கல்ல.
ஸோ 3 மாதம் கழிச்சு கொடுத்தாலும் அதே தொகையை தானே கொடுக்க போகிறாங்க, கூட்டி கொடுக்க போகிறாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் இப்போ போய் அந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா அவன் உஷாராயிருவான், நம்ம எப்படியும் கடனை அடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிடுவான். அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலே அவன் என்ன செய்வான், அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருவான் அப்படின்னு சொல்லி பேசாமாவது இருந்திருக்கலாம். ஒரு 10 லட்ச ரூபாயை தூக்கிட்டு வந்து உடனே போய் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவன் என்ன நினைப்பான், ரைட்டா இவங்க சீக்கிரமே கடன் அடைச்சிருவாங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும், இன்னும் இவங்களை நெருக்கணும் அப்படின்னு தான் நினப்பான். ஸோ அதுதான் அவனோட வேலை. அவங்க அதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு சாதாரண கிளிப்பிள்ளைக்கு கூட தெரியும். இந்த விஷயத்தை உடனே பண்ணலாமா? ஏன்னா 10 லட்ச ரூபாயை பிரித்து கொண்டு போய் கொடுக்க வேணாம், மொத்தமாக போய் கொடுத்துருவோம். பணத்தை எடுத்து உள்ளே வை, 10 லட்ச ரூபா ரெடி ஆயிடுச்சா, எடுத்து வை, இன்னொரு 20 லட்ச ரூபா 28 லட்ச ரூபா சேரட்டும், சேர்ந்ததுக்கப்புறம் மொத்தமாக 38 லட்ச ரூபா போய் கொண்டு போய் இந்தாடா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருந்துருக்கணும் இவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சோடையும் நான் அந்த ஃபினான்சியரை பார்த்து கொடுத்து நாங்கள் அப்படியே வீட்டை தூக்கிட்டு வர போகிறோம் அப்படின்ற முடிவு பண்ணி போய் கடைசியில் அடிபட்டு வந்தது தான் மிச்சம். அவன் அப்படியே டோட்டலாகவே கதையவே மாற்றிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ உல்ட்டாவாக பிளான் பண்ணி ரைட்டு இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பிடுவாங்க, இவங்களை இப்படி விடக்கூடாது, இவங்களுக்கு அந்த ஸ்பேஸே கொடுக்கக்கூடாது, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோமே சிந்தாமணிகிட்ட சொல்ல, சிந்தாமணி ஓஹோ 10 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா, அது ஒரே வாரத்துக்குள்ளே, அண்டு கண்டிப்பாக இவங்க திருப்புறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் இவங்களுக்கு இருக்குது, சீக்கிரமே இந்த சோழியை பார்த்துருவாங்க. அப்போ நம்ம இந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னா இவங்களை திருப்ப விடக்கூடாது, இவங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது, டைமே கொடுக்கக்கூடாது. டைம் கொடுத்தா கண்டிப்பாக திருப்பிடுவாங்க. ஸோ அந்த டைமை இவங்ககிட்ட பிடுங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் போட்டு அந்த டைமை பிடுங்கி இப்போது நடுத்தருவில் நிப்பாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் அவங்க பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.